Hi students, welcome to MX. ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் 3 இயல் 1 பின்னங்கள் இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் 15. ஃபர்ஸ்ட் கொஷின் 5 4/9 மற்றும் 3 1/6 கூடுதல் காண்க. ஓகே, எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பகுதியை முழு எண்ணோட பெருக்கி தொகுதியோட கூட்டி நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி போடாமல் இதை வேறு மெத்தடில் நம்ம போட போகிறோம். முழு எண் 2ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு கூட்ட போகிறோம். முழு எண் 2ஐயும் கூட்டிகிட்டு, அதாவது வெளியில் எடுத்ததாக அர்த்தம். 5ஐயும் 3ஐயும் வெளியில் எடுத்துட்டோம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இங்கே 4/9 ப்ளஸ் 1/6. ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். 5 + 3 8 ப்ளஸ் இப்போ பகுதி 2 ஒன்றா இல்லை, குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், நம்ம பகுதியை ஒன்றாக்கிக்கலாம். 6 4 24, 1 × 9 9, 9 6 54. ஸோ 8 + 24 + 9 என்ன வரும், 33/54. இதை என்ன வாய்ப்பாடால் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாடால் அடிக்கலாமா? ஓர் 3 3, ஓர் 3 3. இங்கே ஓர் 3 3 2 இருக்கும். அப்போ 8 3 24. அப்போ விடை என்ன, 8 11/18. இதுதான் விடை. சரியா? இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு 12 3/8 7 1/6 கழிக்க. நம்ம கூட்டலுக்கு போட்டோம்ல, அதே மாதிரி கழித்தலுக்கு 12 - 7 போட்டுட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஏன் ப்ளஸ் சிம்பிள் போடணும், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ். இது கூட்டுறதா நம்ம அர்த்தம். இப்படி கூட எழுதலாம், ப்ளஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு கூட எழுதலாம். அதுக்காக தான் இந்த ப்ளஸ் போட்டுட்டு 3/8 - 1/6 எடுத்து எழுதிக்கிறோம். இந்த எண்ணோட இதை எடுக்கும்போது இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக நம்ம ப்ளஸ் போட்டு நம்ம எழுதிருங்க. 12ல் 7 போச்சுன்னா 4 எழுதிருங்க. ப்ளஸ் இது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். நம்ம 6 3 18 - 1 × 8 8, 8 6 48. இதில் 4 + 18ல் 8 போச்சுன்னா 10 வரும், /48. இது நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கலாமா? I 2 10, 2 2 4, 4 2 8. அப்போ விடை என்ன உங்களுக்கு, 4 5/24. எழுதிட்டோமா? அதை ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதிட்டோம். அதாவது கணக்கு 9 2/3 மற்றும் 2 1/2 ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து 6 1/6 மற்றும் 3 1/5 ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க. ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டுவோம். இந்த கூடுதலேருந்து இந்த கூடுதலாக வர விடையை நம்ம கழிக்கலாம். இப்போ நம்ம கூட்டலாம். 9 + 2 முழு எண்ணை நம்ம எடுத்துட்டோம், ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1/2. குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா? பகுதி ஒன்றா இல்லைங்கும் போது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 9 + 2 11 ப்ளஸ் 2 2 4, 1 × 3 3/32 6. ஓகே, 11 + 4 + 3 7/6. இதை பாருங்கள், இதை தான் அடிக்க முடியாது. ஸோ என்ன எழுதிடலாம், ப்ளஸ் எடுத்துகிட்டு 11 7/6 எழுதிருங்க. அடுத்தது நம்ம இதை கூட்டலாம். 6 + 3 + 1/6 + 1/5. 6 + 3 9 வருமா? ப்ளஸ் இப்போ இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஏன்னா பகுதி ஒன்றா இல்லை, இங்கே 6ஆல் பண்ணலாம். 4 5 5, 4 6 6, 6 5 30. இப்போ 9 + 6 5 என்ன வரும், 11, 11/30. இதை எதுவும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள், முடியாது. அதனால் 9 11/30 அப்படியே எழுதிடலாம். இப்போ இதிலேருந்து இதை நம்ம கழிக்கலாம். அதுலேயே கழிக்காமல் தனியாக எடுத்து கழிங்க. ஓகேவா? இப்போ மைனஸ்க்கு எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 11 - 9 ப்ளஸ் 7/6 மைனஸ் 11/30. ஓகேவா? இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பகுதி ஒன்றும் இல்லை, குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டாம். இந்த பகுதியை மட்டும் நம்ம மாற்றினோம்னா 30 ஆகிடும். இப்போ 11ல் 9 போச்சுன்னா 2 வரும். 2 + 7 5 35 - 11/6 5 30. இங்கேயும் 30. ஓகே, இப்போ 2 + 5ல் 1 போச்சுன்னா
4 3ல் 1 போச்சுன்னா 2 24/30. இதை வந்து எந்த வாய்ப்பாடால் அடிப்பீங்க? 6வது வாய்ப்பாடால் அடிப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிச்சுட்டு போகாமல் நான் பிக்காலே அடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 6வது வாய்ப்பாடால் அடிக்கும்போது எத்தனை இதில் வந்து வருது? 4 6 24. ஓகேவா? 4 6 24, 5 6 30. அப்போ விடை என்ன? 2 4/5. இதுதான் விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.